إن الحمد والثناء لله والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. அரசாட்சியை கடலாக்கி அதன் சாட்சியாய் நபியை ஆக்கி அழகான முறையிலே அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுக்கே அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஆத்மீக தலைவர் காருண்ய கடல் கஸ்தூரி மேனி சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துகள் அருமை தோழர்களான சஹாபாக்கள் இன்னும் அவருடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்த தாபிஊன்கள் இன்னும் அவருடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பின் தொடரப் போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமாம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையிலே இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்யக்கூடாது தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையில் இருந்து முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் செய்கிறேன். நல்லுபதேசம் புரிகிறேன். அன்பு கட்டளை விடுகிறேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ரப்புல் ஆலமீனாகிய அந்த அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதர்களாகிய எங்களுக்கு பல ஆயிரம் 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 அருட்கொடைகளை, நிஅமத்துகளை வாரி வாரி வழங்கி இருக்கிறார். அல்லாஹ்வால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளிலேயே, அந்த நிஅமத்துகளிலேயே சில நிஅமத்துகள் இருக்கிறது, சில அருட்கொடைகள் இருக்கிறது. அதை உலகத்திலே காசி வளர்த்தால் ஈடு செய்ய முடியாது, விலை மதிக்க முடியாத சில நிஅமத்துகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிஅமத்துகளிலே மிக முக்கியமான ஒரு நிஅமத், ஒரு அருட்கொடை என்ன தெரியுமா? கல்வி என்கின்ற அந்த அருட்கொடை. கல்வியை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அருளாக, ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, அந்த கல்வி, அந்த கல்வியை சுமந்தவர்கள், அந்த கல்வியை படித்தவர்கள் உலகத்திலே எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய அந்தஸ்து என்ன, அவர்களுடைய கௌரவம் என்ன என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த தனித்தன்மையை, அந்த ஏகத்துவத்தை அவன்தான் உலகத்திலே வழங்க தகுதியானவன். உலகத்திலே இருக்கக்கூடிய இதர கடவுள்கள் எல்லாம் வழங்க தகுதி அற்றது. படைப்பாளனாகிய அல்லாஹ் மாத்திரம்தான் வழங்க தகுதியானவன் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் மீது அவன் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ்வே சத்தியம் செய்கிறான். ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து வஉலுல் இல்ம். வழங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு ரப்பு கிடையாது, வேறு இறைவன் கிடையாது. அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். இதற்கு அவன்தான் வழங்க தகுதியானவன் என்பதற்கு முதல் சாட்சியாக அல்லாஹ் அவனையே கொண்டு வருகிறான். அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். இரண்டாவதாக அதற்கு அல்லாஹ் யாரை சேர்க்கிறான்? அந்த சாட்சிக்கு ஒல் மலாயிகா, வானவர்கள், மலக்குமார்களை அல்லாஹ் அந்த சாட்சிக்கு அல்லாஹ் சேர்க்கிறான். மலக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள். வஉலுல் இல்ம், அடுத்ததாக அல்லாஹ் யாரை அதில் சேர்க்கிறான் தெரியுமா? இல்மை சுமந்தவர்கள், கல்வியாளர்கள், கல்வி ஞானத்தை சுமந்தவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய அந்த சத்தியத்தோடு மலக்குமார்களையும் அதிலே ஒன்று சேர்க்கிறான், கல்வியாளர்களையும் அதிலே அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறான். என்றால் இந்த உலகத்திலே கல்வியாளர்கள், படித்தவர்கள், இல்மை சுமந்தவர்கள் எவ்வளவு கண்ணியமானவர்கள், கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள், சமுதாயத்திலே மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை நீங்கள் இந்த ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தின் மூலமாக உணர்ந்திருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்யுமாறு கற்றுக் கொடுக்கிறார். நபியே, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லுங்கள் ஸலவாத்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரை கேட்டால் ஸலவாத்தை சொல்வதற்கு மறந்துவிடக் கூடாது. எந்த சபையிலே அதிகமான ஸலவாத்துகள் ஓதப்படுகிறதோ, உச்சரிக்கப்படுகிறதோ, அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய அருளும்
மக்ஃபிரத்தும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் வானலோகத்திலிருந்து பொழிந்து கொண்டே இருக்கும், கொட்டிக்கொண்டே இருக்கும். அந்த சவாபுகளை, அந்த பரக்கத்துகளை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த நனவுகளை, பரக்கத்துகளை, அருள்களை சுமந்து கொண்டு வீடுகளுக்கு திரும்பி போக வேண்டும். ஆசை இல்லையா? அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை கேட்டால் உற்சாகமாக, தைரியமாக, சந்தோஷமாக ஸலவாத்துகளை அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த பரக்கத்துகளையும் நனவுகளையும் அடைந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் என்னிடத்திலே ஒரு துஆவை கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். அதிகமாக கேளுங்கள், அதிகப்படுத்தி கேளுங்கள். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? குல் ரப்பி ஜித்னி இல்மா, என் ரப்பே எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயாக, இல்மை அதிகப்படுத்தி தருவாயாக, கல்வி ஞானத்தை அல்லாஹ்வே அதிகமாக தருவாயாக என்று நபியே என்னிடத்திலே நீங்கள் துஆ கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறானே. அப்படி என்றால் அந்த கல்வி, அந்த கல்வி ஞானம், அந்த இல்ம் எவ்வளவு எங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியம் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆம்பெனியத்துக்குரியவர்களே, அன்றாடம் பல துஆக்களை கேட்கிறோம். பரவான தொழுகைகளுக்கு பிறகு, சுன்னத்தான தொழுகைகளுக்கு பிறகு பல துஆக்களை கேட்கிறோம். இந்த துஆவையும் அதிகப்படுத்தி ரப்பிடத்திலே மன்றாட வேண்டும், இறைஞ்ச வேண்டும். கல்வியை எடுத்துக்கொண்டால் பொதுவாக எங்களுடைய வளமையிலே நாங்கள் பார்க்கிறோம், அதை இரண்டாக பிரித்து சொல்லக்கூடிய, பிரித்து மொழியக்கூடிய ஒரு வளமையை நாங்கள் கண்கூடாக உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக கல்வி, மார்க்க கல்வி என்று நாங்கள் அதை தரவரப்படுத்தி வைத்திருக்கிறோம். இல்முத்தீன், இல்மு ஷரீஆ, மார்க்க கல்வி, ஷரீஅத்துடைய கல்வி, இப்படியாகவும் சொல்கிறோம். இல்மு துன்யா, துனியாவுடைய அறிவு, துனியாவுடைய அறிவு என்றெல்லாம் நாங்கள் அப்படி சொல்லக்கூடிய வளமையும் இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் மார்க்கத்திலே தராதரங்கள் இருக்கிறது. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஃபர்து ஐன், உலக கல்வியை கற்றுக்கொள்வது ஃபர்து கிஃபாயா. ஆகணியத்துக்குரியவர்களே, இந்த இரண்டுக்கும் மார்க்கத்திலே வழிகாட்டுதல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை, சஹாபாக்களை, நண்பர்களை இரண்டு துறைகளிலும், இரண்டு கல்வியின் பக்கமாகவும் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆன்மீகத்தின் பக்கமாகவும் லௌகீகத்தின் பக்கமாகவும் வழிகாட்டி இருக்கிறார்கள். மார்க்க கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்மு ஷரீஆ, இல்மு தீன், இதற்கென்றும் சில சஹாபாக்களை தயார்படுத்தினார்கள். ஹதீஸ்களை அறிவிப்பு செய்வதற்கு, குர்ஆனுக்கு வியாக்கியானம் செய்வதற்கு, மார்க்க சட்டதிட்டங்களை, ஃபிக்ஹுடைய சட்டங்களை போதித்து கொடுப்பதற்கு சஹாபாக்களை உற்பத்தி செய்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை உற்பத்தி செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை உற்பத்தி செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உருவாக்கினார்கள். இவர்களெல்லாம் மார்க்க கல்வியோடு தொடர்பாகி அதை சமுதாயத்துக்கு போதித்தார்கள், தாம் படித்தார்கள், மக்களுக்கு சொல்லியும் கொடுத்தார்கள். மறுபுறத்திலே உலகளாவிய ரீதியிலே வர்த்தகமாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்கும் சஹாபாக்களை வழிகாட்டினார்கள். வர்த்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வர்த்தக துறையிலே சஹாபாக்கள் ஒருகட்டி பறந்தார்களா இல்லையா? வர்த்தகத்தை படித்தார்களா இல்லையா? உள்நாட்டு பொருட்களை, உற்பத்தி பொருட்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு எடுத்து சென்று அந்நிய செலாவணியை திரட்டி வந்து நாட்டிலே குவிக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் இல்லையா? அவர்களெல்லாம் பெரும் பெரும் வியாபார துறையிலே முன்னேறினார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்திலே ஈடுபட்டார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம்
உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படியாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களெல்லாம் வர்த்தகம் படித்தார்கள். வர்த்தக துறையிலே கொடிகட்டி பறந்தார்கள், முன்னேறினார்கள். மருத்துவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மருத்துவம் உலகத்திலே மக்கள் தனக்கு வரக்கூடிய நோய்க்கு நிவாரணத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் மருத்துவம் படித்தார்களா இல்லையா? படித்தார்கள். இந்த உம்மத்தே முஹம்மதியாவுடைய முதல் டாக்டர் யார் தெரியுமா? ஹாரிஸ் இப்னு ஹலதா அத்-தகவி ரலியல்லாஹு அன்ஹு. மருத்துவ துறையிலே முன்னேறினார்கள், மருத்துவத்தை படித்தார்கள், மக்களுக்கு மருத்துவம் செய்தார்கள். எல்லா துறைகளிலும் சஹாபாக்கள் முன்னேறி இருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பத்ருடைய யுத்தகலத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பத்ருடைய வெற்றியை கொடுக்கிறார். மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. வரலாற்றிலே கியாமத்து பரியந்தம் பேசப்படக்கூடிய, முஸ்லிம்களால் வெற்றி கொண்டாடப்படக்கூடிய ஒன்று என்றால் அதுதான் பத்ருடைய யுத்தகலம், பத்ருடைய வெற்றி. அதிலே 70 காபிர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து இவர்களை என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவாக அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் பிணை தொகையை செலுத்தினால் உங்களை நாங்கள் விடுதலை செய்கிறோம். வசதி உடையவர்கள் பிணை தொகையை செலுத்தி விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். அநேக மாணவர்கள் வசதி இல்லாமல் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் காலமெல்லாம் அவர்கள் இறக்கும் வரைக்கும் அவர்களை அப்படியே கைதிகளாக வைத்திருக்க முடியும். அப்படி வைக்கவில்லை. அவர்கள் உலகத்திலே பாரிய மாற்றங்களை கொண்டு வந்தவர். அடிமை விலங்கை உடைத்தெறிய வந்தவர். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய 10 பேர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தால் உங்களை நாங்கள் விடுதலை செய்கிறோம். கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். 10 பேர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சரி, அப்படி என்னதான் கற்றுக் கொடுத்திருப்பார்கள்? அவர்களுக்கு மார்க்கம் தெரியுமா? அவர்கள் முஸ்லிம்களே அல்ல, கலிமாவை கூட சொல்லியிருக்கவில்லை. அவர்களுக்கு என்ன தெரியும்? இஸ்லாம், ஈமான், சொர்க்கம், நரகம், கபரு எல்லாம் தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. சரி, அப்படி என்றால் என்ன கற்றுக் கொடுத்திருப்பார்கள்? எழுதுவதற்கு, வாசிப்பதற்கு, படிப்பதற்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுதலை கொடுத்தார்கள். இதன் மூலமாக என்ன விளங்குகிறது? கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த கல்வி இருக்கிறதே, இந்த கல்வியை நானும் நீங்களும் கற்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் எல்லா விதமான கல்விகளையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு சட்ட தொகுப்பு நூல் தான் குர்ஆன் என்பது. ஆன்மீகம், அரசியல், பொருளியல், இல்லறவியல், வானவியல், புவியியல், ரசாயனியல் போன்ற பல அம்சங்களை எல்லாம் குர்ஆன் உள்ளடக்கி இருக்கிறது. குர்ஆன் பேசுகிறது வானவியலை, குர்ஆன் பேசுகிறது புவியியலை, குர்ஆன் பேசுகிறது அரசியலை, எல்லா அறிவுகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு என்ன சொல்கிறார்? குர்ஆனிலே படித்து பாருங்கள். அஃபலா யன்ظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت. படித்து பாருங்கள், இதனுடைய கருத்துக்களை படித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரேபியர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஒட்டகத்தை பார்க்க கூடாதா? ஒட்டகத்தை பார்க்க கூடாதா? அந்த அரேபியர்களை பார்த்து அல்லாஹ் ஒட்டகத்தை பார்க்க கூடாதா என்று சொல்கிறானே. என்ன அரேபியர்களுக்கு ஒட்டகம் தெரியாதா? அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாலும் ஒட்டகம், வீட்டுக்கு பின்னாலும் ஒட்டகம், பாதையிலே நடந்து சென்றாலும் ஒட்டகம்,
ஒட்டகத்தோடு தானே வாழ்க்கையை கழித்தார்கள். அப்படிப்பட்ட அரேபியர்களை பார்த்து சொல்கிறார், ஒட்டகத்தை பார்க்க கூடாதா என்று. அந்த பார்வை வெறுமனே நானும் நீங்களும் பார்க்கக்கூடிய பார்வையை போன்றல்ல, அது அறிவு கலந்த பார்வை, ஆராய்ச்சி கலந்த பார்வை. அல்லாஹ் விலங்கியலை பேசியிருக்கிறான், விலங்கியலை பேசியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் இந்த வசனத்திலே தொடர்ந்தும், நீங்கள் உயரமாக இருக்கக்கூடிய வானத்தை பார்க்கவில்லையா, பார்க்கவில்லையா வானத்தை? வானவியலை அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் நான் உலகத்திலே மலைகளை அப்படியே நிலத்திலே அப்படியே முளைகளாக நட்டு வைத்திருக்கிறேன், பூமியை விரித்து விசாலமாக்கி இருக்கிறேன், நீங்கள் பார்க்கவில்லையா? படிப்பினை பெற மாட்டீர்களா? புவியியலை அல்லாஹ் பேசுகிறான். ஆங்கனைக்குரியவர்களே, இப்படி குர்ஆனை தேடி படித்து பாருங்கள். நமது மூதாதையர்கள், நமது முன்னோர்கள், நமது சாதுகள், நமது இமாம்கள் எல்லா துறைகளையும் படித்தார்கள். ஈமானோடு இஸ்லாத்தோடு மார்க்கத்தையும் விட்டுக் கொடுக்கவில்லை. மார்க்கத்துக்கு, மார்க்க அறிவுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். அதோடு சேர்த்து இந்த இல்மு துன்யாவையும் இந்த உலகத்துடைய அறிவையும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் நமது மூதாதையர்கள், நமது முன்னோர்கள் இருந்தார்கள். மருத்துவத்திலே கொடிகட்டி பறந்தார்கள். மூலிகைகளின் மூலமாக நாங்கள் மருந்து செய்கிறோமே, மூலிகை மருந்து, அந்த மூலிகை மருந்தை உலகத்திலே கண்டுபிடித்தார்கள். முதலாவதாக முஸ்லிம்கள். இப்னுல் பைத்தார் ரஹிமஹுல்லாஹ் முதலாவதாக மூலிகை மருந்தை கண்டுபிடித்தார், உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். இவர் மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு அறிஞர். அது மாத்திரமல்ல, ஆபரேஷன் பண்ணுவோமே, ஆபரேஷன் பண்ணக்கூடிய நேரத்திலே ஒரு நூலால் தைப்பார்கள், ஒரு நூலால் தைப்பார்கள். பார்த்திருப்பீர்கள் ஆபரேஷன் தியேட்டரிலே. அந்த நூலை கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா? அபூபக்கர் ராஸி ரஹிமஹுல்லாஹ் முதலாவதாக அந்த நூலை கண்டுபிடித்தார். இவர் மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு அறிஞர். அது மாத்திரமல்ல, வானவியல் படித்தார்கள். உலகத்திலே மாத்திரம் சாதனைகளை நிலைநாட்டவில்லை, வானத்துக்கு சென்று ஆராய்ச்சிகள் செய்யக்கூடியவர்களாக, அதை வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் உருவாகிறார்கள், சாதனை படைத்தார்கள் நமது முன்னோர்கள், நமது மூதாதையர்கள். நாங்கள் பொதுவாக நட்சத்திரங்களை படித்திருக்கிறோம். வானவியல் படிக்கும் பொழுது நட்சத்திரங்களுக்கு ஆங்கில பெயர்களை சூட்டியிருக்கிறார்கள். ரிகல் என்று சொல்வார்கள், நெபியூலா என்று சொல்வார்கள், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. உலகத்திலே உமர் கயாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுமாராக 150 நட்சத்திரங்களை கண்டுபிடித்தார். 150 நட்சத்திரங்களிலே 140 நட்சத்திரங்களுக்கு அவர் அரேபிய பெயர்களையும் சூட்டியிருக்கிறார். அந்த அளவுக்கு நமது முன்னோர்கள், நமது மூதாதையர்கள் படித்தார்கள், எல்லா துறைகளிலும் முன்னேறினார்கள். நாங்களும் முன்னேற வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நமது மூதாதையர்கள் உலகத்திலே மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு, மார்க்கத்தை மறந்துவிட்டு, தொழுகையை மறந்துவிட்டு, ஷரியத்தை மறந்துவிட்டு, துனியாவுடைய உலகத்துடைய கல்வியை மாத்திரம் பிடித்துக் கொண்டிருக்கவில்லை. இரண்டையும் படித்தார்கள். மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். அடுத்ததாக உலகத்தின் கல்வியையும் கற்கக்கூடியவர்களாக மாறினார்கள். அவருடைய உள்ளத்திலே ஈமான் இருந்தது, தக்குவா இருந்தது, பேணுதல் இருந்தது. இலங்கை திருநாட்டிலே பிரித்தானியர்களுடைய ஆட்சி காலம் நடக்கிறது. அந்த காலத்திலே பாடசாலைகளிலே கிறிஸ்தவம் பாடமாக ஊட்டப்பட்ட காலம் அது. தலையிலே திணித்தார்கள், தலையிலே திணித்தார்கள், நீங்கள் இதை படிக்க வேண்டும் என்று. அந்த காலத்திலே இலங்கை திருநாட்டிலே அரச முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கவில்லை. ஏன்? மதரசாக்கள் கூட இருக்கவில்லை, அரபு மதரசாக்கள் கூட இருக்கவில்லை. முதலாவதாக 1884 ஆண்டு தென் மாகாணத்திலே வெலிகமை என்கின்ற ஊரிலே மதரசத்துல் பாரி
அந்த மதரசா உருவாக்கப்படுகிறது. தென் இந்தியாவிலே இருந்து வருகை தந்த அல்லாமா ஆலிம் அரூஸ் ரஹிமஹுல்லாஹ், மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதலாவதாக வெலிகமையிலே பாரி மதரசாவை உருவாக்கினார்கள். அதே காலத்தில் தான் இலங்கையிலே முதல் அரச முஸ்லிம் பாடசாலை கூட உருவாக்கப்பட்டது. என்ன நடக்கிறது தெரியுமா? இப்படி பாடசாலைகளிலே கிறிஸ்தவம் பாடமாக தலையிலே திணித்தார்கள். முஸ்லிம் சிறார்கள் பாடசாலைக்கு அநேகமானவர்கள் போகவில்லை. ஏன்? அங்கே போனால் மதமாற்றம் நடக்கிறது. பயந்து விட்டார்கள். ஈமானை பாதுகாக்க வேண்டுமே, இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டுமே, வீடுகளிலே முடங்கி விட்டார்கள் மாணவ மாணவிகள். அந்த காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர் சித்திலப்பை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் வெறுமனே அறிஞர் மாத்திரமல்ல, ஒரு இறை நேசர், மார்க்கத்தை கற்றறிந்தவர். அவர் பார்க்கிறார், இப்படி முஸ்லிம்கள் கல்வியை கற்காமல் இருந்தால், பாடசாலைக்கு செல்லாமல் இருந்தால், காலப்போக்கிலே சமுதாய தலைவர்களை பெற்றெடுக்க முடியாது, உருவாக்க முடியாது. இந்த அவல நிலையை பார்க்கிறார். தஹஜ்ஜுடைய நேரத்திலே மன்றாடுகிறார், துஆ கேட்கிறார். அடுத்த நாள் பிரித்தானியாவுடைய அந்த உயர் அதிகாரிகளை சந்திப்பதற்கு செல்கிறார், தனியாக செல்கிறார். அங்கே போய் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய நாட்டிலே முஸ்லிம்களுக்கு தனியான அரச முஸ்லிம் பாடசாலை வேண்டும். கோரிக்கையை முன்வைக்கிறார்கள், கோரிக்கையை எடுத்துரைத்தார்கள். எந்த மனக்கசப்பும் இல்லாமல் முதலாவதாக அரச முஸ்லிம் பாடசாலையை உருவாக்கி கொடுக்கிறார்கள் அந்த கவர்மெண்ட். அவருடைய தக்வா, அவருடைய பேரிடல், அவருடைய இஹ்லாஸ், அவருடைய தஹஜ்ஜுடைய தொழுகை, அந்த நேரத்திலே மன்றாடிய மன்றாட்டம், அந்த துஆ. இன்று இலங்கை திருநாட்டிலே 900க்கும் மேற்பட்ட அரச முஸ்லிம் பாடசாலைகள் கராத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு சலவாத்துடன் முடிவடைகிறது. அந்த மூதாதையர்களுடைய இஹ்லாஸ், அவருடைய பேரிடல், அவருடைய தக்வா. ஆங்கரியத்துக்குரியவர்களே, நமது முன்னோர்கள் அப்படித்தான். வெறுமனே படிப்பை மாத்திரம் பிடித்துக் கொண்டிருக்கவில்லை. ஈமானோடு, இஸ்லாத்தோடு, தொழுகையோடு, பேரிடலோடு தான் அவைகளை படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று பார்க்கிறோமா இல்லையா? படிப்புக்கு பின்னால் செல்கிறார்கள் சிலர்கள், குறிப்பிட்ட சிலர்கள், எல்லோரும் அல்ல. ஆனால் தொழுகையை மறந்து விடுகிறார்கள், ஈமானை மறந்து விடுகிறார்கள், இஸ்லாத்தை மறந்து விடுகிறார்கள், தக்வாவை மறந்து விடுகிறார்கள். ஈமானை சில சந்தர்ப்பத்திலே அவர்கள் அப்படியே விட்டு கொடுத்து விடுகிறார்கள். உலகத்திலே குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்கிறார். அதிலே லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பேரில் ஒரு சூறாவும் இருக்கிறது. அந்த சூறாவிலே லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை எப்படி வளர்த்தார்கள், எப்படி உபதேசம் செய்தார்கள், எப்படி வழிகாட்டினார்கள் என்று உலகத்திலே ஒரு முன்மாதிரி குழந்தை எப்படி வளர வேண்டும், அவருடைய பெற்றோர்கள் எப்படி குழந்தைகளுக்கு நல்ல உபதேசங்களை செய்து வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனங்களில் எல்லாம் எங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறார். லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி அல்ல, ஒரு ரசூல் அல்ல. அப்படி என்றால் அவர் யார்? அவருடைய பேரிலே ஒரு சூறாவே இருக்கிறது. அவருக்கென்று எந்த பெரிய ப்ரொஃபைலும் இருக்கவில்லை. அவர் ஒரு குட் ஃபாதர், சிறந்த ஒரு தகப்பன், தன் குழந்தைக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி காட்டிய ஒரு தகப்பன். சொல்கிறார்கள், மகனே அகீமிஸ் ஸலாத், நீ தொழுகையை நிலைநாட்டு மகனே, தொழுகையை நிலைநாட்டி எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விட்டு கொடுக்க முடியாது மகனே, நீ தொழ வேண்டும். தொடர்ந்து சொல்கிறார்கள், மகனே நீ படித்தவர்களோடு, படித்த மனிதர்களோடு, அவர்களுடைய சபைகளிலே அதிகமாக அறிஞர் பெருமக்களோடு உட்கார்வாயாக. ஏன் தெரியுமா? மகனே, அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது, உன்னுடைய உள்ளத்திலே மாற்றங்களை ஏற்படுத்திவிடும், கல்வி ஞானத்தை அதிகப்படுத்திவிடும். மகனே, மழை பெய்ததற்கு பிறகு பூமியை பார்த்திருக்கிறாயா? அந்த பூமியிலே மரங்கள், செடிகள், கொடிகள் தானாக
படிக்க ஆரம்பித்து விடுமே. அது போலவே மகனே, நீ அறிஞர் பெருமக்களோடு படித்தவர்களோடு அவர்களுடைய சபையிலே நீ உட்கார்ந்தால் அவர்கள் பேசக்கூடிய ஞான வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும், உன்னுடைய உள்ளத்திலே மாற்றங்களை கொண்டு வந்துவிடும். எனவே கல்வியின் பக்கமாக வழிகாட்டி இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் முன்னால் தொழுகையின் பக்கமாக வழிகாட்டினார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நாங்கள் உலகத்திலே படிக்கிறோம், மௌத்து வரைக்கும் படிக்க வேண்டும். நாங்கள் எவ்வளவு பெரிய பட்டதாரிகளாக மாறினாலும் சரி, எங்களுடைய படித்த இடத்தை மறக்கக்கூடாது, கல்வி கூடங்களை மறக்கக்கூடாது, கற்பித்து தந்தவர்களை மறக்கக்கூடாது. பெற்றோர்கள் எப்படியோ, உம்மாவும் பாப்பாவும் எப்படியோ, அது போன்றுதான் எங்களுடைய ஆசான்கள், ஆசிரியைகள். இரண்டு கண்களையும் போல ஒரு கண் பெற்றோர்கள் என்றால் மறு கண் எங்களுடைய ஆசான்கள். இரண்டு கண்ணுமே தேவை ஒரு மனிதனுக்கு, இரண்டு கண்ணுமே அவசியம். எனவே அந்த எங்களை உருவாக்கி எங்களுடைய ஆசான்களை, எங்களை உருவாக்கி நல்ல நிலைமைக்கு எங்களை உருவாக்கிய அந்த கல்வி கூடங்களை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர் அழைத்தால், உம்மா அழைத்தால், வாப்பா அழைத்தால் அந்த அழைப்புக்கு பதில் சொல்வது, லப்பைக் என்று சொல்வது வாஜிப், கட்டாய கடமை. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, பெற்றோர்கள் எங்களுடைய உடம்பை வளர்ப்பதற்கு முயற்சித்தவர்கள். நேரத்துக்கு சாப்பாடு, பொசாக்குள்ள சாப்பாடு, உடம்பை வளர்ப்பதற்கு முயற்சி செய்தார்கள். எங்களுடைய ஆசான்கள் எங்களுடைய கல்வியை வளர்ப்பதற்கு முயற்சி செய்தார்கள். வாழ்வின் உண்மையான யதார்த்தத்தை சொல்லித் தந்தார்கள், வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே ஒரு நாளும் அவர்களை மறந்துவிடக் கூடாது. நன்றியுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த கல்விக்காக, கல்வி கூடங்களுக்காக, கல்வியை கற்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக செலவழிக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதார உதவியை நாங்கள் பயன்படுத்தி செலவழிக்க வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி இன்றைய குத்துபா பிரசங்கத்தின் இறுதி கட்டத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, குவைத் நாட்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், ஒரு டாக்டர் அப்துல் ரஹ்மான் அஸ்ஸமீத் அவர்கள் பட்டம் பெறுகிறார்கள். பட்டம் பெற்ற உடனே பெரிய செல்வந்தர், பெரிய ராயல் ஃபேமிலி என்ன செய்கிறார்கள் என்றால், உலகத்திலே கல்வியிலே, கல்வி ஞானத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய நாடு எது என்று தேடி பார்க்கிறார்கள். அதற்கு பிறகு ஆப்பிரிக்கா நாடுகளை அவர் கண்டறிகிறார். நேராக டாக்டர் பட்டம் பெற்றதும் நேராக அவர்கள் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு செல்கிறார். அங்கே போய் பார்த்தால் அங்கே படிப்பு அறிவு இல்லாமல், அடிப்படை அறிவு இல்லாமல் அங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு மதரசாவையும் ஒரு கல்விக்கூடத்தையும் உருவாக்கி சில ஆசான்களை வைத்து அதை அப்படியே உருவாக்கினார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். அதிலிருந்து பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய மாணவர்களை, ஆளுங்களை, உலமாக்களை வைத்து பல மதரசாக்கள், பல மஸ்ஜிதுகள், பல ஹாஸ்பிட்டல்கள், பல பாடசாலைகள் அனைத்தையும் உருவாக்கி இருக்கிறார்கள். தகவல்கள் சொல்கிறது, சுமாராக அவர்கள் மாத்திரம் அந்த ஆப்பிரிக்கா நாடுகளிலே 6000 மஸ்ஜிதுகளை கட்டியிருக்கிறார், 2000 ஹாஸ்பிட்டல்களை கட்டியிருக்கிறார், 1000 பாடசாலைகளை கட்டியிருக்கிறார். அல்லாஹ் அக்பர். முஸ்தஷ்ஃபா அப்துல் ரஹ்மான், மஸ்ஜித் அப்துல் ரஹ்மான், இப்படியாக பாடசாலைகளுக்கு அவருடைய பெயர், ஹாஸ்பிட்டல்களுக்கு அவருடைய பெயர், மஸ்ஜிதுகளுக்கு அவருடைய பெயரை எல்லாம் சூட்டியிருக்கிறார். சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் மார்க்கத்துக்காக பணிபுரியக்கூடிய தனி மனித ஆளுமைகளை கண்டறிந்து அவர்களுக்கு ஒரு விருது கொடுப்பார்கள், ஒரு அவார்ட் கொடுப்பார்கள். கிங் ஃபைசல் அவார்ட் என்ற ஒரு விருதை கொடுப்பார்கள். அன்னை காலத்திலே எங்களுக்கு எல்லாம் தெரியும், டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுக்கும் அது வழங்கப்பட்டது. சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் அவரை அழைத்து இந்த விருதை கொடுக்கிறார்கள். அவர் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து வரும் பொழுது கூடவே கல்வி அமைச்சரையும் அழைத்து வந்தார்கள். ஸ்டேஜுக்கு ஏறினார்கள். அந்த விருது வழங்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு பணத்தொகை பரிசாக வழங்கப்பட்டது. சுமாராக 7.5 லட்சம் ரியால். 7.5 லட்சம் ரியால். என்ன செய்தார்கள் தெரியுமா? அப்படியே ஸ்டேஜை விட்டு இறங்கவில்லை. தன்னுடன் கூடவே அழைத்து வந்த கல்வி அமைச்சரை
பரிசை அப்படியே கல்வி அமைச்சருடைய கையிலே கொடுத்து சொன்னார்கள், இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஆப்பிரிக்கா நாட்டுக்கு சென்று நீங்கள் கல்விக்கு செலவழிக்க வேண்டும். வறுமை கோட்டின் கீழால் வாழக்கூடிய கஷ்டமான பிள்ளைகளுக்கு, பாடசாலைகளுக்கு, கல்வியை தொடரக்கூடியவர்களுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சவுதி அரேபியாவுடைய கசட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஹிஸ்டரியிலே யாரும் அதை திருப்பி கொடுத்த வரலாறு இல்லை. இவர் மாத்திரம்தான் இப்படி முதலாவதாக அதே ஸ்டேஜிலே திருப்பி கொடுத்தார்கள் என்று. அல்லாஹ் அக்பர். கல்விக்காக, மார்க்கத்துக்காக, இஸ்லாத்துக்காக, தீனுக்காக தனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்வத்தை, வசதி வாய்ப்பை, ஆற்றலை, ஆளுமையை பயன்படுத்தினார்கள். இந்த உலகத்திலும் வெற்றியாளராக மாறினார்கள். அவர்கள் 2017ஆம் ஆண்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள், மௌத்தாகினார்கள். மௌத்தாகியதற்கு பிறகு ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. சொல்லப்படுகிறது, சுமாராக உலகத்திலே வாழ்ந்த வாழ்நாளிலே ஒரு நாளைக்கு 13 பேர்களுடைய கலிமாவுக்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார். தினந்தோறும் தவா பணி, தினந்தோறும் மார்க்க பணி, தினந்தோறும் கல்விக்காக இப்படி உழைத்து 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 இந்த உலகத்திலும் வெற்றியாளராக மாறினார். மறு உலகத்திலும் இன்ஷா அல்லாஹ் அவர் சொர்க்கத்திலே பெரிய அந்தஸ்துகளை அடைந்து கொள்வார். எனவே அல்லாஹ் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பை தந்திருக்கிறானோ அவர்கள் நல்ல பணிகளுக்காக, மார்க்க பணிகளுக்காக, தீனுக்காக, ஷரியத்துக்காக, கல்விக்காக அதிகமாக செலவழியுங்கள். எனவே அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. எங்களுக்கு அறிவூட்டி, எங்களை ஆளாக்கி, எங்களை அகிலத்துக்கே அறிமுகப்படுத்திய எங்களுடைய ஆசான்களை கபூல் செய்து கொள்வாயாக, கல்வி கூடங்களை கபூல் செய்து கொள்வாயாக, பெற்றோர்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்பை உன்னுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. மௌத்து வரைக்கும் கல்வியை கற்கக்கூடியவர்களாக, கல்வியை தேடக்கூடியவர்களாக, கல்விக்காக பயணிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ஊருக்கு, இந்த ஊருடைய ஆரம்ப காலத்திலிருந்து இந்த ஊருடைய நலவுகளுக்காக, இந்த மஸ்ஜிதுடைய நலவுகளுக்காக ஆரம்ப காலத்திலிருந்து தற்காலம் வரைக்கும் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, தியாகம் செய்கிறார்களோ, தற்காலத்திலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தியாகங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அத்துணை பேரையும் கபூல் செய்து கொள் யா அல்லாஹ், ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியிலே ஒத்துமையை ஏற்படுத்துவாயாக. இந்த ஊருடைய ஒத்துமையை கியாமத்து பரியந்தம் பாதுகாப்பாயாக. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நீ எப்படி பரக்கத்தை செய்திருக்கிறாயோ, எப்படி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாயோ, அது போலவே இந்த ஊருக்கும் இந்த மஹல்லாவுக்கும் யா அல்லாஹ் பரக்கத்தை செய்வாயாக. உன்னுடைய முழு பாதுகாப்பையும் யா அல்லாஹ் கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய மௌத்துடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொண்டு சொர்க்கத்தை அகப்பார்வையால் பார்த்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أيها الإخوة في الله، اتقوا الله، فإن اتقاء الله تعالى هو كنز العليم، الحرز الجزيم، الفوز العظيم. ومن تمسك به فقد فاز بالربح العظيم، ومن غيره فقد خاب وكان من الخاسرين. وعليكم الإحسان فإن الله يحب المحسنين. ومن أصدق من الله حديثا. وعليكم بالقول الشديد فإن الله يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ومن أصدق من الله قيلا. إن أحسن الكلام وأبين النظام كلام ربنا السلام، والله أصدق القائلين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم.
أستغفر الله العليم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم وأنعم علينا بدينه التقويم، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على رسول الأمين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أيها الإخوة في الله، اتقوا الله وأطيعوا إن أكرمكم عند الله أتقاكم، واتبعوا كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلالة وكل ضلالة في النار. وقال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. اللهم اجعلنا من عبادك الصالحين واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين. اللهم ارض عن الخلفاء الراشدين أمير المؤمنين أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم، وارض عن أمهات المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم وسائر الصحابة أجمعين، وارض عنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تسوي خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار بئس المثوى بئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار اشكروه يزدكم ويهديكم، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر.